இப்படியே எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருப்பீர்கள்? கால் வலிக்காதா? கால் வலி மறைந்துவிடும். ஆனால் மனவேதனை அது மறைவதில்லை நளினி. மறுபடியும் அக்கா நினைவு வந்து விட்டதா? அத்தா, என்னையும் சிறிது நினையுங்கள். உங்களையே கணவராக அடைய வேண்டும் என்று இந்த வீட்டிற்கு வந்தேன். ஏமாற்றப்பட்டேன். இருந்தாலும் காத்திருந்தேன். இன்று உங்களை அடையவும் செய்தேன். ஆனால் மனமான பிறகும் நளினி, என் உள்ளத்திலே நடக்கும் போராட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. உன்னை நான் மணந்து கொண்டிருக்கவே கூடாது. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏனத்தான் நான் உங்களுக்கு தகுதியற்றவளா? அப்படி அல்ல நளினி. ஒரு உள்ளத்தில் ஒருத்திதான் குடியிருக்க முடியும். இறந்தவர்களே நினைத்துக் கொண்டிருந்தால் இருப்பவர்கள் என்ன ஆவதத்தான்? அதுதான் வாழ்வின் விசித்திரம். வாழ்வு கணக்குக்கு ஒத்து வராது நளினி. அத்தான், அக்காவே சாகும் போது சொன்னார்கள். என்ன சொன்னாள்? என் பாக்கியம் என்ன சொன்னாள்? என்ன நினைத்தார்களோ என்னவோ, என்னை தனியாக கூப்பிட்டார்கள். நளினி, நீ அடைய வேண்டிய கணவரை நான் உன்னிடமிருந்து தட்டி பறித்துக் கொண்டேன். அந்த பாவம்தான் அவரை பார்க்க கூட முடியாமல் சாகிறேன். அவர் உனக்குத்தான் உரியவர். ராணுவத்திலிருந்து அவர் வந்ததும் நான் ஆசை கூறியதாக சொல். அவரை நீயே மணந்து கொள் என்று சொன்னார்கள். உண்மையாவா? உண்மையாவா நளினி? உண்மையாகத்தான் அத்தான். பாண்டியன் கொடுத்த பெட்டி, எங்கள் திருமண ஆடைகள். இல்லை இல்லை, பாக்கியம் சாகவில்லை. என் பாக்கியம் சாகவில்லை. என் பாக்கியம் சாகவில்லை. என் பாக்கியம் சாகவில்லை. நீங்கள் சதி செய்து விட்டீர்கள். என்னை குருடனாக்கி ஒரு பெண்ணின் வாழ்விற்கே உலை வைத்த துரோகியாக்கி விட்டீர்கள். ஐயோ, பாக்கியம் பாக்கியம் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார் பாக்கியம்? அக்கா உயிரோட இருப்பதாக யார் சொன்னது? யார் சொல்ல வேண்டும்? உன் முகமாட்டம் சொல்கிறது. இந்த குழந்தை சொல்கிறது. குழந்தை யார் பெற்றது? என் பாக்கியம் பெற்றது. என் குழந்தை. இதோ எங்கள் திருமண ஆடைகள், பாண்டியன் கொடுத்த பெட்டி. இதை விட வேறு என்ன சாட்சியம் வேண்டும்? ஏன் விழிக்கின்றார்? நாடகம் வெளிப்பட்டு விட்டதே என்றால் ஆந்தைக்கு கூட கண்கள் இவ்வளவு கொடூரமாக இருக்காது. சொல், என் பாக்கியம் எங்கே? அவளை என்ன செய்தீர்கள்? எனக்கு தெரியாது. தெரியாது. பாண்டியன் வந்தான், பெட்டியை தந்தேன் என்று சொல்ல மட்டும் தெரிந்ததா? நான் உன்னை மறந்து கொள்ளும்படி அக்காவே சொன்னாள் என்று சொன்னாயே. மரியாதையாக சொல், என் பாக்கியம் எங்கே? சென்றாரே, இன்னுமா மறைக்கிறாய்? சொல்ல போகிறாயா? இல்லை கொலை செய்யும்படி என்னை தூண்டுகிறாயா? எங்கே ஓடுகிறாய்? என்னம்மா? என்ன 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 என்னடா? என்னவா? கண்ணிறைந்த ஓவியமாக பாக்கியம் உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தின் கழுத்தில் தாலி கட்டிய உங்கள் மகனின் கோலாகல திருவிழா. சன்னியாசி, பாக்கியம் எங்கே? என் பாக்கியம் எங்கே? சொல் சொல். என்ன 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 என்னை நம்பி ஒப்படைத்து விட்டு போனேனே, எங்கே வைத்திருக்கிறாய் அவளை? என்ன செய்தாய் அவளை? எங்கே இருக்கிறார் அவள்? தம்பி தம்பி சொல். எல்லாரும் சொன்னாங்க, செத்து போயிட்டாங்க சொன்னாங்க. எனக்கு தெரியும். நம்பிக்கை துரோகி, உறவாடியின் குடும்பத்தை குலைத்து விட்டு பதவியாயா? என்னடா அவரை கூட கலாட்டா பண்ற? பாக்கியம் உயிரோட தான் இருக்கிறா. என்ன அதுக்கு? அப்பா, எங்கே மறைத்து விட்டீர்கள் என் வாழ்வின் ஜோதியை? அல்லும் பகலும் கொண்ட கணவனது பாத சேவையே தன் கடமை என கருதும் அந்த மாற்றுக்குறையா தங்கத்தை உயிரோடு வைத்துக் கொண்டா இந்த இரண்டாம் திருமணத்தை நடத்தினீர்கள். மாமா, இது சட்டத்திற்கு விரோதம் என்று உங்களுக்குமா தெரியாமல் போய்விட்டது? ஐயோ, கணவனே தெய்வம் என்று வாழும் அந்த பத்தினி தெய்வம் இருக்கும் போதா இந்த பாடும் மனத்தை முடித்தீர்கள்? ஆமாண்டா ஆமா. அவளை பத்தி உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நான் உயிரோட பார்த்திருக்க முடியாதா? பார்த்திருக்க முடியாது. அப்படி என்ன செய்திருக்க முடியும் அந்த அப்பாவி? அப்பாவியா? அவளா அப்பாவி? ஏண்டா, தொட்டு தாலி கட்ட புருஷன் பட்டாளத்துக்கு போயிட்டு வந்திருக்கே, பதறிட்டு ஓடியாந்து பார்த்திருக்க வேணா அந்த பத்தினி தெய்வம்? பார்த்தாளா? அதுதான் போகட்டும். முதல் பொண்டாட்டி இருக்கும் போது இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறானே நம்ம புருஷன், இது நீதியான கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணுமே, நிறுத்தினாளா? நிச்சயம் செய்திருப்பாள். நீங்கள் சதி எதுவும் செய்யாதிருந்தால். என்னடா என்னவோ எல்லாம் கண்ணால பார்த்த மாதிரி பேசுற? நம்ம குடும்ப கௌரவத்தையே குப்பமேட்டு கொண்டு போற கொலகாரிடா கொலகாரி. கட்டுன புருஷனுக்கே துரோகம் பண்ணிட்டு தரம் புரண்டு போயிட்டான். நடத்துக்கிட்டு தெரியுதான் அவன். ஓடுகாலிடான் ஓடுகாலி. அப்பா, வாயை மூடுங்கள். களங்கம் குடியேற முடியாத கற்பக விருட்சம். என் பாக்கியம் ஒரு நாளும் அப்படி செய்திருக்கவே மாட்டாள்.
நீங்கள் சொல்வதெல்லாம் பொய், அவ்வளவும் பொய். ஆமாண்டா, பொய் தான். பாரு, அது பொய். என்ன பழி வாங்குறதுக்கு உன்னை மயக்கு கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்தனம் பண்ணால, அது பொய். நீ பட்டாளத்துக்கு போயிருக்கும் போது பல விதமா நடந்து உனக்கு துரோகம் பண்ணாலே, அது பொய். இத்தனையும் போக நீ நல்லா வாழணுமேன்னு நினைக்காம தான் குழந்தைய காரணமா வச்சு உன்னை தலகுனிய வச்சிருக்கிறாளே, அதுவும் பொய் தான்டா, பொய் தான். ஓ உலகமே மாயன்னு பாடிக்கிட்டு தெரிஞ்சதா போடுவோம். என் பாக்கியம் நடத்தை கட்டவளா, பாதை தவறினவளா? இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். என்னை பெற்ற நேரத்திலே நீ அடைந்த பூரிப்பை விட இப்போதுதான் பெரிதும் மகிழப் போகிறாய். என்னை எந்த நிலையில் காண வேண்டும் என்று ஏங்கி ஜோதியில் கலந்தாயோ, அந்த நிலையை மணமான மங்கையாய், மழலை செல்வத்தை ஈன்ற தாயாய், மாங்கல்ய பலம் பெற்ற உன் ஆசைய மகளாய் வருகிறேன். நான் மிகவும் பாக்கியசாலி. இனி பூவோடும் மஞ்சளோடும் போய்விட்டாள் மகராசி என்ற பெயரோடு உன் பாதம் சேர்ந்துவிட சித்தமாகிவிட்டேன். அம்மா, என்னை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள்ளம்மா. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. கவலையும் பயமும் நெருங்க முடியாத இடத்திற்கு நீ வந்திருக்கிறாய். அதோ பார், புத்த பிரானின் திருவுருவம். வாழ்க்கை புயலில் சிக்கித் தவிக்கும் எண்ணற்ற மக்களுக்கு ஆறுதலும் அமைதியும் தந்து வரும் தர்மத்தின் பிறப்பிடும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசைகளைத்தான் களைய வேண்டுமே தவிர வாழ்க்கையையே மாய்த்துக் கொள்ளக்கூடாது. உயிரை துறப்பதற்கு செலவிடும் மனத்துணிவை ஆசா பாசங்களை துறப்பதற்கு பயன்படுத்தினால் இந்த வாழ்க்கையே இன்பத்தை காணலாம். பசங்களை விட்டுறாத. இல்லையா, என் பக்கத்திலே உட்காந்து வை. அந்த பெரிய கழுதை எங்க காணையா? காணமா? அது அப்படியே இருக்கட்டும். அந்த கழுதை என்னைக்கு ஆட ஆரம்பிச்சுச்சோ அன்னையில இருந்தே இந்த குடும்பம் ஆட்டம் கண்டு போச்சே. தேவரா, தேவரா, ఈ శరీరము స్థిరమైనదా? ఏ సీత, 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 నీవు చెప్పాలా దూరా? శ్రీరాముడు కిట్టే సీత, నీవు చెప్పాలా దూరా? అయ్యో, 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 మూర్తి, 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 పోలీసుడు వర్రా. ஏன் அப்படி கத்துற? பச்சை பிள்ளை மாதிரி பேசுற, படியா? అయ్యో, పిల్ల, 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 వీడు చప్తి, 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 చప్తి. ஐயா, என்னையா அது? ஐயா, என்ன மோசம் பண்ணிடாதய்யா. ஐயா, கழுதைங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன்? சாக்க மாட்டேன், நான் சாக்க மாட்டேன். உலகம் தெரியாத அந்த பொண்ணுக்கு தூக்கு 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 பச்சாம இல்ல. நான் அணு அணுவா செதப்பட்டு சின்னப்பட்டு சீபட்டு சாவேன். வைத்தியக்காரி, இருக்கிற சொத்தையெல்லாம் வித்து காசாக்கிடுவோம். அப்புறம் அப்பனு மகனும் ஆறா பறப்பாங்க. உன் புருஷன் உன்கிட்ட சரண்டர் ஆவான். சரியான யோஜனை. அப்பதான் அவளுக்கும் புத்தி வரும். இந்தாம்மா, உன் நல்ல புத்தியை வித்துட்டு இரவ புத்திக்கு கையேந்தாத. இதுக்கு தானே என் சொத்து பூரா உன் பேருக்கு எழுதி வச்சேன். உத்தமன் சத்புருஷன் பேசுறாரு, கேளமா கேளு. என்ன மாப்பிள கேலியா பண்றீங்க? ஏன் மாப்பிள, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே என் சொத்தெல்லாம் இது பேருக்கு எழுதி வச்சேன். என்னமோ அந்த அறிவு கட்ட பையன் ஒரு மாதிரியா நடக்கிறான்னா அவனை திருத்தி நம்ம வழிக்கு எடுக்கிறதா நீங்க ஒரு பாதையில பூந்து போனா என்ன அர்த்தம்? இந்த மனுஷன்கிட்ட என்னமா பேச்சு? உன் வேலையை கவனி. மாப்பிள, மாப்பிள, நான் நாலா தெருவு அலைஞ்சு நாய் படாத பாடுபட்டு சம்பாரிச்ச சொத்து
இத வந்து மத்தாப்பு கொட்டுற மாதிரி போச்சு விடாது. பணம் பணம்னு பணத்தை சேர்த்து வச்ச இந்த பூதத்துக்கு இன்னும் பணத்தாசை போகுதான்னு பாத்தியாமா? என்ன சொன்னீரு? பூதம் பிசாசுன்னு என் முன்னாலே பேச ஆரம்பிச்சுட்டீரா? என்ன நினைச்சுட்டு இருக்கிறீர்? அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சுடா. என்ன நான் ஆட்டி பாக்குறேன், என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? ஒய் நல்ல சிவம், இந்த பரமசிவம் மதுரை ஆக்கம். போராறு வாரம்மா மதுரை வேற. சொந்தம் விட்டு போகாம இருக்கணுமேங்கிறதுக்காக என் மவனுக்கு என் தங்கச்சி மவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருங்க. அந்த பாவம் கை மேல பணம் கிடைச்சு போச்சு. குடும்பத்துக்கு ஏத்தவன் கோபுரத்துல தூக்கி வச்சானே கோட்டான். அது என்ன பார்த்து குரங்கு ஆட்டம் ஆடு. விருந்து வச்சு எனக்கு வேப்பன கஷாயம் கொடுக்கறான். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க கேஸுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் அநியாயமா இருக்குது? இத்தனை வருஷமா வக்கீல் உத்தியோகம் பாக்குறீங்க, இன்னும் புஸ்தகம் படிக்கிறேங்கிறீங்களே. அந்த சொத்தை கைப்பற்றதுக்கு வழி இருக்கா இல்லையா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பேசுறதுக்கு என்ன இருக்கு? எழுதி கொடுத்த சொத்தை எடுத்துக்கிறதுக்கு அதிகாரமே இல்ல. சார் ஒரே வார்த்தையில என் பாயிண்ட் அடிச்சு விடாதீங்க சார். கொஞ்சம் நல்லா கவனிச்சு சொல்லுங்க. சட்டமே அப்படித்தான் இருக்கு சார். அந்த சட்டத்துல ஏதாவது சந்து பொந்து இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க சார். சட்டத்தை எடுத்து சொல்றதுதான் எங்க தொழிலை தவிர சந்து பொந்து பாக்குறது எங்க வேலை இல்ல. மிஸ்டர் பிள்ளை, நீங்க எழுதி கொடுத்த ஓயில நளினியா திரும்ப உங்களுக்கு எழுதி கொடுத்தா தான் உண்டு, இல்லன்னா அது தலைவிதி, அவ்வளவுதான். அப்போ ஏன் தலைவிதி அவ்வளவு தானா சார்? பாதாம் அல்வா சாப்பிடுறதுக்கு 10 மாசமா யோசனை செய்து கடைசியில கடலைக்காயா தின்னு சேர்த்து வச்ச காசு சார் இது. இப்ப என்னடான்னா பைப்பு தண்ணியை குடிக்கிறான் பாரு பரமசிவம் பிள்ளைன்னு ஊரே சிரிக்கும் போல இருக்கு சார். சரி, நீங்க போயிட்டு வர்றீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். அவனை ஏன் கூப்பிடுறீங்க? நான் வர்றேன். ஆனை குழியில விழும்போது தவளையமில்ல எட்டி உதைக்குது. இந்தா நில்லு. யார் நீங்க? யாரப்பா இது? நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமா? இல்லம்மா, இதே வீடுதான். உள்ள அள்ளி இருக்காளா? அல்லியா? இங்க அல்லின்னு யாரும் இல்ல. இல்லையா? அன்னைக்கு கூட பார்த்தேன் கையில ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தா. அதுவா? அது பேர் பாக்கியம். பாத்தீங்களா டாடி, பேர பாக்கியம்னு மாத்திக்கிட்டு இருக்கா. நாங்க அவளை தாமா கேக்குறோம். அவ எங்க? நாங்களும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. போயிட்டாளா? நல்ல வேலை, இந்த மட்டுமாவது ஒழிஞ்சாட. வாங்கப்பா போலாம். ஏமா, ஆமா, அவ கூட அவ தாய் மாமன் பாண்டியன் ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்க? பாண்டிய? அவளுக்கு தாய் மாமனா? அந்த அல்லியா இவா? ஏங்க, நீங்க சொல்றது உண்மைதானா? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க வாங்கப்பா போலாம். சார், இங்க உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிகள்ல சமீபமா பாக்கியங்கிற ஒரு பெண்ணு வந்தாளான்னு விசாரி. வந்திருந்தா அந்த பொண்ணு எங்க தங்கி இருந்ததா விலாசம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க. சார், எங்களால் ஆன முயற்சியெல்லாம் எடுத்து எப்படி அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கிறோம். இந்த கை குழந்தைய வச்சுட்டு நீங்க வேற அலையாதீங்க, அமைதியா இருங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடுறோம். நல்லது சார். திருப்பதி, திருப்பதி, எஜமா கொஞ்சம் தண்ணி கொண்டுகிட்டு வா. சரிங்க. திருப்பதி, எஜமா வேண்டாம், காப்பி கொண்டுகிட்டு வா. சரிங்க. திருப்பதி, எஜமா அதுவும் வேண்டாம், மோரைய கொண்டுகிட்டு வா. ஏன் இந்த சோஃபா எல்லாம் தலைகீழ கிடக்குது? இந்த சோஃபாவை நான் பணப்பொட்டியில வச்சு பூட்டி இருந்தேனே, யாரும் இதை வெளியில தூக்கி கொண்டாந்து போட்டது? என் பணம் அப்படி எல்லாம் போகட்டும். வக்கீலா, எங்கேயா வந்தீரு? எங்க வந்தீரு? என்னால ஒண்ணு நடக்காது, வெளியில போகணும்னு சொல்லிட்டீர. எதுக்கு வந்தீரு? திருப்பதி, எஜமா திருப்பதி, இங்கதான் இருக்கிற எஜமா. திருப்பதி, ஓய், வீராப்பா பேசிட்டு வெளியே போனீரு. வெக்க மானம் ரோசம் இருந்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பீராயா? அது இருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன நளினி மாப்பிள, வேலைக்காரன் முன்னால இப்படி எல்லாம் என்ன கேவலமா பேசலாமா? மகமாயி, தெருவுல போய் மண்ணை தூத்துங்க. மருமவள, மாமனாரு மருமவ மேல மண்ணை தூத்தலாமா? மாப்பிள, என் மகளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை திருப்புறதுக்கு வக்கீல்கிட்ட போனது தெரியாது நினைக்கிறீரா? வக்கீல்கிட்டயா? அநியாயம், அக்கிரமம். நான் டாக்டர் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தேன். என்ன ராமா கோயந்தான், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. தம்பி, தம்பி, மூர்த்தி, உனக்கு ஏண்டா இந்த தலைவிதி? தங்க மாதிரி உள்ள நளினியை விட்டுட்டு இந்த தரித்திரம் பிடிச்சவளை நினைச்சுக்கிட்டு ஏண்டா இப்படி சுத்துற?
மூர்த்தி, நீ அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்கிறதுக்கு தானடா என் சொத்து பூரா நளினிக்கு எழுதி வச்சேன். மூர்த்தி, என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அப்பா மகாங்கிற உறவு எப்பவோ விட்டு போச்சு. திருப்பதி, குழந்தைக்கு பால் எடுத்துக்கிட்டு மாடிக்கு வா. குழந்தைக்கு பால்? ஆமா ஆமா, நீ பால் கொடுக்கலன்னா குழந்தை அழுகுது. என்ன மாப்பிள்ளை இது, குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போன பாலை கொட்டி விட்டீங்களா? கொட்டுங்க கொட்டுங்க. போயா வெளியேங்கிறேன். வெளியில போகணுமா? போறேன். வாழ்ந்தவன் கேட்டான்னா என்ன அர்த்தம் உனக்கு தெரியாதா? மீனாட்சி, என்ன போல பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு ஊர்ல அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்றானுங்களே, அவங்களுக்கெல்லாம் முடிவுல என்ன இத மாதிரி பரிசுதான். சொல்றேன், இனிமே நான் யாருக்கும் மோசம் பண்ண மாட்டேன், மோசம் பண்ண மாட்டேன். அப்படின்னு நீங்க கடன் பத்திரத்தை என்ன செய்தீங்க? பத்திரமா பத்திரம். நீ ஒரு பக்கம், என் மூச்சு நிக்கிறதுக்குள்ளார என் மருமவளை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சத்தரஞ்சாவடின்னு சுத்திக்கிட்டாலேற, நீ பத்திரம் பத்திரம்னு கத்திக்கிட்டாலேறிய. ஆமா, உங்க மருமக உயிரோட இருக்குதுன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கிறான். கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னா கண்டிப்பா என் மருமவனும் இருக்கிறான். அதனாலதானே உலகம் சுத்துது, அதை சுத்தி செயற்கை சந்திரன் சுத்துது, அதுல இருந்த நாய் செத்துது. உனக்கு தெரியுமா? அங்கங்க என்னங்க விஞ்ஞானங்களை எல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உள்ள வாங்க. சன்னியாசி, நீ உள்ளதான் இருந்தியா? இரு, உள்ள இரு. சபாஷ் மீனா, உன் புருஷனை நீ காப்பாத்துறதுக்கு ஒரு பொய் சொன்னியே, அதுல தப்பு ஒண்ணும் இல்ல, தப்பு ஒண்ணும் இல்ல. உன் பதிபக்தியை நான் பாராட்டேன், பல புஸ்தகங்கள்ல எழுத போறேன். சன்னியாசி, சன்னியாசி, உன் பிள்ளைகளை காப்பாத்துறதுலயே கண்ணும் கருத்துமா இரு. எப்படியோ சமாளிச்சுக்க, சமாளிச்சுக்க. என்னங்க என்னங்க வெளியே நிக்காதுங்க, உள்ள வாங்க. உள்ள வர மாட்டேன். என் மருமவளை கண்டுபிடிச்சு என் மகன்கிட்ட ஒப்படைச்சு நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடாம நான் யார் ஓட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், மிதிக்க மாட்டேன், மிதிக்க. அல்லி, அல்லி, என் மகளே, மருமகளே. ஐயோ பாவம். அரசமா, ரொம்ப ஆயால பாவம்னு சொல்றியா? ஏய், கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடி அங்க பாக்குற? அங்க பாக்க சொல்லல, நீ செஞ்சிருக்க பாரு. பல நல்ல எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு திரும்பி பாருன்னு சொன்னேன். உனக்கு என்ன கதி கிடைக்குமோ? ஐயோ, என்னடி ஐய, இத பாரு, மிளகா விதைச்சா மிளகா தாண்டி வரும். போடி, போய் நாமப்பட்டி எடுத்துட்டு வா. நாமத்தை போட்டு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாச்சு. அந்த மனுஷன் அல்லிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நான் கண்டுபிடிக்கிறேன். உனக்கு தெரியுமா செய்தி? என்ன? நீ அல்லின்னு தேடிக்கிட்டு இருந்த பாரு. ஆமா, நம்ம வீட்டுல இருந்தாளே பாக்கியோன்னு ஒரு விதவை பொண்ணு, அவதான் அல்லியா. பாக்கியம் அல்லியா? விதவை பாக்கியம் அல்லியா? சொல்லாத இன்னொரு முறை. அல்லி குழந்தை, பாக்கியம் குழந்தையை பெற்ற தாய். அல்லி மலர வேண்டிய பூ, பாக்கியம் கருகிவிட்ட மொட்டு. மனமாக வேண்டிய அல்லி எங்கே? மனமாகி பிணமான பாக்கியம் எங்கே? பாக்கியம் என் அல்லியாக இருக்கவே முடியாது. எனக்கு என்ன தெரியும்? இப்ப 2 பேர் வந்தாங்க, அவங்கதான் சொன்னாங்க அவங்களுக்கு அல்லிய நல்லா தெரியுமா. ஒன்ன கூட அடையாளம் சொன்னாங்க. அல்லிதான் பாக்கியோன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. பாக்கியம் தான் அல்லியா? அப்படி என்றால் அல்லி விதவையா? ஐயோ, அல்லி, 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 நீ விதவையா? பனிதூங்கும் மலர், கனி குலுங்கும் சோலை. ஐயுண்மையா? இக்கொடுமை உண்மையா? ஆடும் மயில், அசைந்து வரும் தென்றல் என்றெல்லாம் உன்னை பற்றி கனவு கண்டேனே. நீ விதவையா? நீ விதவையா? ஐயோ, பொட்டிழந்த நெற்றி. அல்லி, அல்லி, மாங்கல்யம் இழந்த கழுத்து, மஞ்சள் விலகிய மேனி, பூவிழந்த கொண்ட இடை. ஐயோ, என்னால் இந்த கொடுமையை தாங்க முடியவில்லையே. அல்லி, 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 அல்லி,
நீ பேசும் சித்திரமாக காட்சியளிப்பாய் என்றல்லவா உன்னை பற்றி கனவு கண்டேன். நீ பேசாத ஊமையாக ஆமையாக ஏன் அடங்கி கிடந்தாய்? ஐயோ, மடியிலே விழுந்து கிடந்த புறாவை விட்டுவிட்டு அடத்திலே தேடி அலைந்தது போல் உன்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்தேனே பாவி. நீ ஏன் இங்கிருந்தவள் ஓடினாய்? நீ ஏன் இங்கிருந்தவள் ஓடினாய்? மாமன் பக்கத்திலே இருந்து கொண்டு நம்மை தெரியாதவன் போல் இருக்கிறானே என்றா? இல்லை, பெற்ற தாயை இழந்தோம், கட்டிய கணவரை இழந்தோம். இனி யாராலும் தீர்க்க முடியாத பாலைவரமாகிவிட்டது. இனி இந்த மாமனால் தான் என்ன செய்ய முடியும் என்றா எங்கிருந்து ஓடினாய்? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே, தாங்க முடியவில்லையே. அல்லி, உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது. இதோ வந்து விட்டேன். யாரு? அல்லி, அல்லி, உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன். அல்லி, அல்லி, குடிசையிலே கோலமிழந்தவளாக, குங்குமமற்றவளாக, விதவையாக காட்சியளித்தாய். நெற்றியிலே குங்குமம், கழுத்திலே தாலி. நீ சுமங்கலி, நீ சுமங்கலி. ஆம், நான் சுமங்கலி, கட்டுக்கழுத்து. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அப்படியே தான் இருக்கிறாய். இந்த நாள் எனக்கு ஒரு இன்பமான நாள், என் இருதயம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த திருநாள். அல்லி, உன்னை கண்டுவிட்டேன், என் கனவுகள் பலித்து விட்டன. இனிமேல் தான் எனக்கு நிம்மதி, இனிமேல் தான் எனக்கு நிம்மதி. அல்லி, நான் அல்லி அல்ல, பாக்கி. ஆமா, ஆமா, நானும் அப்படித்தான் எண்ணி ஏமாந்தேன். ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டேன், யாருக்காக ஓடி வந்தேனோ, யாரை தேடி அலைந்தேனோ, அந்த தேன்மலர் என் குடிசையிலே தான் இருந்தது என்ற உண்மையை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டீர்கள்? பாவம், உனக்கு புரியாதுதான். இறந்து போன உன் தாயோடு பிறந்தவன், உன் தாய் மாமன் ஒருவன் பட்டாளத்திலே இருக்கிறான் என்பதை நீ கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்படுவதன் அந்த பாவியை நம்பி பணம் வரும் பணம் வரும் என்று ஏமாந்து கடைசியில் சாவின் மடியில் சார்ந்து தேடிக் கொண்டாளையா என் தாயா? அந்த கேடு கட்டவன் ஆயிரம் ஆயிரம் தொல்லைகள் பட்டு வந்தும் தன் அக்காளை காண முடியாத அந்த பாவி உன் தாய் மாமன் நான் தான். அல்லி, ரிக்ஷாக்காரனாக இருந்தானே, உறவு முறை கொண்டாடுகிறானே என்று பார்க்கிறாயா? அல்லி, நான் தான் தங்கத்தின் தம்பி, உன் மாமன். மாமன் கடன்காரர்களுக்கு அஞ்சி கதறி அழுது தம்பி வருவான் தம்பி வருவான் என்று பிரியிலே ஆசையை தேக்கி கடைசியில் வெந்து மாண்டாடே என் தாய். அப்போது வராத மாமன் இப்போது வந்திருக்கிறாய். தவறு என்னுடையதல்ல. தகாத ஒருவனை நம்பினேன். சாவு இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ என்றிருந்த போர்க்களத்தில் நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை என் அக்காளிடம் கொடுத்து என் வீட்டிலே விளக்கேற்றி வையடா என்றேன். சரி என்றான். பைத்தியக்காரா, வெளுத்ததெல்லாம் பாலன்று எண்ணி விடாதே என்பதை காட்டிவிட்டான். என்னை ஏமாற்றி விட்டான் அந்த நண்பன். என்ன பணம் அனுப்பினீர்கள்? ஆம், அழகான ஒரு பெட்டியில் வைத்து பத்திரமாக அனுப்பினேன். யார் அந்த ஆள்? சொன்னால் உனக்கு தெரியாது. உருண்டோடும் பணத்திற்காக ஒரு குடும்ப விளக்கை அணைத்த அந்த பாவியே உனக்கு தெரியாது. அவன் பெயர் மூர்த்தி. நம்பியவனை நாசம் செய்த அந்த நயவஞ்சகன் என்றாவது ஒரு நாள் என் கையில் கிடைக்கத்தான் போகிறான். புத்தி கெட்டவனே, அடிபட்ட புலியும் மிதிப்பட்ட நாகமும் வஞ்சிக்கப்பட்ட மனிதனும் பழிக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டார்களடா பாவி என்று பாடம் புகட்டத்தான் போகிறேன். அல்லி, 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 கதவை திற. அல்லி, நான் உன்னிடம் முறை கொண்டாட வரவில்லை. தாய்மாமன் இருக்க வேறொருவனை மணந்து கொண்டாயே என்று கேட்பதற்காக வரவில்லை. நான் ஒரு காவி கட்டாத துறவி. சத்தியமாக சொல்லுகிறேன், நீ என் தங்கை அல்லி, நீ என் தங்கை. கதவை திற. அல்லி, அல்லி, அல்லி. மாமா, மாமா. பாக்கியங்களை பத்தி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என் பாக்கியம் கிடைச்சாச்சா? எங்க எங்க? புத்தமடத்துல அனாதையா ஒரு பொண்ணு இருக்கிறாங்களா? ஆனா உங்க பாக்கியம்னு கரெக்டா தெரியல. கூட்டிக்கிட்டு போய் நீங்க தேடின பாக்கியம் அவங்களான்னு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுட்டு வர சொன்னார். என் பாக்கியம் தான் கிடைச்சிருப்பா. வாங்க போலாம். கவலைப்படாதே. தண்ணி தண்ணி. இது வந்துட்டேன் மாமா. மாமா, இதோ தண்ணி.
பதறாதே. பொறுமையே உருவான நீ இந்த அவமானத்தை சகித்துக் கொள். அலை மோதும் நெஞ்சத்தை அடக்கு. நிலை மாறி போனவளை மறந்து விடு. போ, போய்விடு, போய்விடு. இவங்க இல்லையா? அல்லி, உன்னை அடையும் பாக்கியம் பெற்ற அந்த புண்ணியவான் யார்? எங்கிருக்கிறார்? சொல். அவரை காண வேண்டும் என்று என் சிந்தையை அணு ஒவ்வொன்றும் துடித்துக் கொண்டிருக்கிறது. சொல்லல்லி. அது எனக்கே இல்லாத அக்கா. எப்போது வருவார்? நானே விரும்பாத கேள்வி. அப்படி சொல்லாதே அல்லி. குளிர் நிலவாம் என் நெஞ்சிலே கொஞ்சு விளையாடிய உன் செல்வன் எங்கே? அந்த வண்ணப்பிறை எங்கே? உன் மகன் எங்கே? அவன் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து விட்டான். அவன் அப்பாவிடமா? ஆமா. பிறகு நீ ஏன் தனித்திருக்கிறாய்? அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அல்லி, உன்னை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உன் துன்பம் என் துன்பம், உன் பகைவன் என் பகைவன். சொல் அல்லி, சொல். வேண்டாம். எரிந்து போன சாம்பலை கிளறுவதோ இனி யாருக்கும் லாபம் இல்லை. என்ன அல்லி புதிராகவே பேசுகிறாய்? உண்மையை சொல். உன் கணவன் யார்? முடிந்து போன கதை என் வாழ்க்கை. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. புரிகிறது அல்லி, புரிகிறது. அச்சு பதுமையே, ஆரணங்கே, அழகு மயிலே என்று எவனோ வர்ணித்திருக்கிறான். நீ அவன் ஆசை வார்த்தையிலே மயங்கினாய், ஏமாந்தாய், இன்று அனாதையானாய். அப்படித்தானே அல்லி? வஞ்சிக்கப்பட்டவளா நீ? அந்த வஞ்சகன் யார்? வாழ முடியாதவளா நீ? உன்னை வழிக்கு விடச் செய்தவன் யார்? எங்கே இருக்கிறான்? சொல். உனக்காக நான் எதையும் செய்ய தயாராயிருக்கிறேன். சொல்லம்மா, சொல். எனக்கு வேண்டியதை சொன்னால் மறுக்க மாட்டீர்களே மாமா? நிச்சயமாக மறுக்க மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? உன் கணவன் காலடியிலே விழுந்து அல்லியை ஏற்றுக்கொள்ளடா என்று கெஞ்ச வேண்டுமா? செய்கிறேன். சொல்ல அல்லி, என்ன செய்ய வேண்டும்? நான் உங்கள் அக்காளின் மகள் என்பதை மறந்துவிட வேண்டும். அல்லி, எனக்காக, என் வாழ்வுக்காக என் கணவரை தேடி கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுதானா நீ என்னிடம் கேட்கும் உதவி? இதற்காகத்தான் நான் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடித்தேன். எனக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மிகவும் நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். போகிறேன் அல்லி, போகிறேன். நான் பெட்டியை கொடுத்து ஒருவனிடம் ஏமாந்தேன். நீ உன் வாழ்வை கொடுத்து ஏமாந்தாய். நாம் இருவருமே ஏமாற்றப்பட்டவர்கள் தான். உனக்கு உதவி செய்தாவது என் கண்ணீரை துடைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் என் இதயத்தை தூளாக்கி விட்டான். நான் போவதுதான் உனக்கு சாந்தி தரும் என்றால் போய்விடுகிறேன். உன் கண்களுக்கு அப்பால் வெகு தூரம் போய்விடுகிறேன். போகும் ஒன்று சொல்லுகிறேன். பெட்டியை கொடுக்காமல் என்னை ஏமாற்றினானே மூர்த்தி, அவனை இப்போது பார்த்தாலும் மன்னித்து விட்டு விடுவேன். ஆனால் உன் வாழ்வை கெடுத்து என்னிடம் கூட உண்மையை மறைக்கும்படியான நிலைமையை ஏற்படுத்தினானே உன் கணவன், அவனை சந்தித்தால் உயிரோடு விடவே மாட்டேன். இது சத்தியம். மாமா, எனக்கு கொடுத்த வாக்கியை மறந்து விடாதீர்கள். ஆண்டவனே, என் கணவருக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது. திருப்பதி வந்துட்டானுங்க. இந்த சாமான் விட்டு போ. சின்னஜமா பெட்டி இல்ல, இது எதுக்குங்க? என்னடா இங்க? இது ரெண்டையும் கொண்டு படைச்சிக்கிறோம். சீக்கிரம். அப்பா, எங்கப்பா? இருக்குமா? சீக்கிரம். ஏண்டா இப்படி வரிசையா நிக்கிறீங்க? டிக்கெட் வாங்குறீங்களா? சோறு போடுறாங்கய்யா. சோறு 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 எதுக்குடா சோறு? என்ன கேட்காதே, இங்க கேளு. இங்க பசிக்குதா? போய் போய் போய். ஏய், பசி எடுத்தா இப்படி வரிசையில நிக்க தோணுவாடா? பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்றாங்களே, அப்படி நீங்கள்லாம் கா கான்னு பறக்கத்தானே வேணும். அடே, பரதேசியா இருக்கிற பசி பத்து தெரிஞ்சுக்காம இருக்கேடா. நீ எப்படிடா பொழைக்க போற? நீ எப்படிடா பொழைக்க போற? டேய், நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரை ஆண்டியா? ஐயா, நான் பஞ்ச பரம்பரையா? பஞ்ச பரம்பரை. பஞ்ச பரம்பரை, பஞ்ச பரம்பரை. 5 பரம்பரையா நீ ஆண்டியா? ஆமா. போய் சொல்லாதடா. உங்க அப்பன் சொன்ன கணக்குக்கு நீ சொன்ன கணக்குக்கும் உதைக்குதுடா, உதைக்குதுடா, உதை. கோபால பண்டாரம், பாத்தியா அந்த பைத்தியத்தை? கணக்கு போடுது கணக்கு. கோபால இங்கதான் இருக்கானா?
இங்க வந்திருக்கானா கோபால்? என்ன நீங்க கபால்னு வந்துட்ட கோபால்? கோபாலா ஏன் சார் எங்க போற? பீடி கோபாலா ஏன் சார் எங்க போற? சோறு வாங்க கோபாலா. தாயே, இந்த உலகத்துல உன்கிட்ட கையை நின்னாதான் எனக்கு 2 சோறு கிடைக்கும். இல்ல வேற கேதியே இல்ல. மக்களை பெற்ற மகராசி இல்ல. நீ மணிமேகலை அல்லவா? நான் உன்னை ஒன்று கேட்க வேண்டும். தயவு செய்து பதில் சொல்லுவீங்களா? உன்னிடத்துல அள்ள குறையாத ஒரு அட்டைய பாத்திரம் இருந்ததே, அதுக்கு ஈயம் பூசிட்டியா? நீ ஈயம் பூசிட்டியா? மாமா மாமா, நான் தான் அல்லி. என்ன தெரியலையா மாமா? மாமா, நான் தான் அல்லி, உங்க மருமக மாமா. மாமா, என்ன தெரியலையா மாமா? என்ன பாருங்க மாமா. அல்லி, என் மருமகளே, நீ இங்கயா இருக்கிற? நீ இங்கயா இருக்கிற? உன்னை நான் பார்த்துட்டேன். என் பாரமெல்லாம் நீக்குச்சு. மாமா, மருமகளே, இப்படி வாங்க. மருமகளே, மருமகளே. மாமா, இது என்ன கோலம்? ஏன் இந்த விதி? விதி அல்லம்மா, நான் செய்த சதி. எட்டி உதைச்ச காலுக்கு முத்தமிடுற உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைம்மா. எனக்கு கிடைச்ச தண்டனை. அல்லி, என் மருமகளே, என்ன மன்னிச்சிடு. மாமா, மாமா, என்ன இது? நீங்க பெரியவங்க, நடந்ததெல்லாம் இப்படி மனசுல வச்சுக்கலாமா? ஐயோ, இந்த பாவிய மனமாரவா மாமான்னு கூப்பிடுறேன். அல்லி, என் வீடு தேடி வந்த ஸ்ரீதேவி உன்னை காலால உதைச்சு தள்ளிட்டு அந்த மூதேவிய நடு வீட்டுல உட்கார வச்சு நான் தான் நாசமா போயிட்டேன். நாசமா போயிட்டேன். அல்லி, நீதாம்மா எனக்கு வழி காட்டணும். என் குடும்பத்துக்கு வழக்கேத்தி வைக்கணும்மா. வாம்மா. மாமா, என் மனதிலே புது ஆசைகளை புகுத்தாதீர்கள். இன்ப துன்பங்களை சமமாக்கி நிம்மதியாக இருக்கும் என்னை சபலப்படுத்தாதீர்கள். அலை ஒழிந்த கடலாய் அமைதியாக இருக்க என்னை விட்டு விடுங்கள். இருமா, இதோ உன் புருஷனை கூட்டிட்டு வா. மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம். இனி அவர் என்னை பார்க்க வேண்டாம். இல்லம்மா, நொந்து போயிருக்கிற உன் உள்ளத்தை அவனாலதான் மாத்த முடியும். இருமா, இப்பவே நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. மாமா, ஐயோ, இருதலை கொள்ளி எறும்பு போலாகி விட்டதே என் வாழ்க்கை. ஒரு புறம் கட்டிய கணவன், மறுபுறம் தாய் மாமன். என்னால் இருவருக்கும் பகை வேண்டாம். அவர் இங்கே வருவதற்குள் நான் இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும். அல்லி, அல்லி, மாமா, இனி உன் துன்பமெல்லாம் நீங்கிவிடும். திருப்பதி, அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போய் புத்த மடத்தை ஒட்டி இருக்கும் குடிசையில் கொடுத்து விட்டு வா. ஐயோ, மோசம் போயிட்டேன் எஜமா. நரண்டியம்மாவும் வைக்கலையாவும் அந்த பெட்டி பணம் குழந்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். என்ன செய்வது? பாலைவனத்திலே நீர் சுரக்குமா? என் உள்ளத்திலே ஊறி நின்ற அன்பும் ஆசையும் வற்றிவிட்டது. இனி இங்கே இருப்பதெல்லாம் வெறும் கூடுதான். இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்க துடிக்கும் ஒரு பெண்ணின் கனவுக்கும் கற்பனைக்கும் நான் ஏற்றவனல்ல. உன் காதல் வாழ்க்கைக்கு தகுந்த வேறொரு வாலிபனை மணந்து கொண்டு நீ சுகமாக இரு. வேறொரு வாலிபனா? நல்ல பொண்ணுங்க 2 பேரும் புருஷனா நினைக்க மாட்டாங்க. நான் உன்னைத்தான் புருஷனா நினைச்சேன். என் எண்ணத்துல மண்ணை போட்டுறாது, என்னை கைவிட்டுறாது. வேதனை வெள்ளத்திலே கரையேற தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த முடவனையா கை கொடுக்க சொல்லுகிறான். வேண்டாம் மறிக்கொழுந்து, நீ வளரும் கொடியை போன்றவள். நான் ஒரு சிறு காத்தடித்த மரம் போன்றவள். என்னை மறந்துவிடு, நான் வருகிறேன். உன் கையால எனக்கு தாலி கட்டுவேன்னு நினைச்சேன். அது நடக்காம போனால் இந்த கையால என் கழுத்தையாவது நெரிச்சு கொண்டிரு. அதாவது நான் செஞ்ச பாக்கியமா இருக்கட்டும். பைத்தியக்காரி, என் மேல் உள்ள அன்பினால் இப்படி எல்லாம் பேசுகிறேன். வேண்டாம், நான் போகிறேன். நீ போக முடியாது, நீ போக முடியாது. என்ன உயிரோட விட்டுட்டு நீ போக முடியாது. என்ன உயிரோட விட்டுட்டு நீ போகவே முடியாது. அல்லி, அல்லி, ஐயோ, சமயம் தவறி வந்துட்டேன், மன்னிச்சுக்குங்க. நான் வந்து இங்க அல்லின்னு, அதான் குழந்தை குட்டிகளோட பாக்கியம்னு ஒரு பொண்ணு இல்ல. எப்பா மிரட்டாதே, எனக்கு பயமா இருக்கு. நான் வாழ்க்கை பூராவும் கெட்டதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த சன்னியாசி. ஆனா கடைசியில் ஒரு நன்மையை செய்யலாம்னு
நான் வந்து அவ புருஷன் வீட்டுல கணக்கு பிள்ளை. என் அல்லியின் புருஷன் மேலமாசி வீதி இந்த பரமசம் பிள்ளை இல்ல, பரமசம் பிள்ளை அவர் மகன் மூர்த்தி. அவன் கூட பட்டாளத்தில். அவர் பட்டாளத்தில் பெரிய உத்தியோகராச்சே. பெட்டியை கொடுத்து அனுப்பினேன் நம்பி. பெட்டியை நீதான் கொடுத்து அனுப்பிச்சியா? அவன் தான் அல்லியின் கணவன். குழந்தை, எங்கள் குடும்பத்தை கெடுத்த ஒரு பால் இருக்கிறான் என்று உன்னிடம் அடிக்கடி சொல்வேனே, அவன் தான் அல்லியையும் கெடுத்தான். துரோகி இப்போது கிடைத்து விட்டான். இதோ போகிறேன் என் கடைசி வேலையை முடிக்க. மூர்த்தி, குடியை கெடுத்தவனே, எங்க மூர்த்தி? துப்பாக்கி தூக்கிட்டு இங்க போயிட்டாங்க. மூர்த்தி, இது பாக்கியத்தோட குழந்தை இல்ல, இது எப்படி உங்க கையில கிடைச்சது? என்னது? நான் இப்படி போயிட்டே இருந்தேன்னா அங்க ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். அங்க பார்த்தா ஒரு பொண்ணும் ஒரு பெரிய மனுஷனும் செத்து கிடந்தாங்க. இந்த குழந்தையும் பொட்டியும் இருந்தது. சரின்னு எடுத்துக்கிட்டு போலீஸ்ல ஒப்படைக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். இங்க கொண்ட. என்ன? அக்கா, அக்கா, இந்த உன் குழந்தை கார் விபத்துல சிக்கிக்கிட்டதோட பாண்டியனுக்கு வேற உன் புருஷன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தீர்த்து கட்டிடுவேன்னு போயிருக்காரு. இந்நேரம் என்ன ஆச்சோ என்னமோ தெரியல. தானாகவே வலையில் வந்து விழுந்து விட்டவனே, என் வாழ்க்கை பாதையில் குறுக்கிட்ட வரைப்புலியே, வாங்கிக்கொள் நான் வழங்கப் போகும் பரிசு. ஏழைகளின் வயிற்றிலே அடித்தடித்து துணிச்சல் மிக கொண்டவனே, மாசில்லாத மரமும் தூசில்லாத குணமும் கொண்ட எங்கள் குடும்பத்தையே குட்டிச்சுவராக்கிய சீமான் வீட்டு செல்வனே, யாருக்கு யார் பரிசு வழங்கும் இப்போது பார்த்துக்கொள். மாவுக்கு துணிந்தே வந்து விட்டாயா? இல்லை, உன் சதிக்கு சாவு மணி அடிக்க வந்திருக்கிறேன். உலகம் இருக்கிறதாமே, நீ அங்கு போய் ஒளிந்தாலும் உன்னை விடமாட்டேன். நம்பிக்கை துரோகம் செய்த மோசக்காரா, எங்கேடா உன் வீரம்? எங்கே உன் அதிகாரம்? எங்கே உன் ஆணவமான பேச்சு? கோப குரல் காட்டி கொக்கரித்தாயே, இப்போது ஏன் பயந்து ஓடுகிறாய்? பயந்து ஓடுகிறேனா? பைத்தியக்காரா, சாவு எனக்கு சாதாரணம். முடித்துக் கொள்ளும் அக்கிரமத்தின் கடைசி அத்தியாயத்தை. என் வாழ்க்கையை சாகடித்த சதியார்களை பழிவாங்க புறப்பட்டேன். ஆனால் சதி செய்து விட்டது விதி. விதி விதியின் தலைமீது பழி சுமத்தும் வீரனே, குமுதமலர் குணமும் அமுதமுக அழகும் கொண்டு அழித்ததுதா சித்திரத்தை. உயிருக்குயிரான உத்தமியை, ஒரே ஜீவனை ஒழுங்காக வைத்து வாழ தெரியாத உண்மத்தனே, என் அல்லிக்கிளியை அணுவணுவாக கசக்கிய இந்த கல்லண்ட காலை. அல்லி, அந்த கள்ளியின் பெயரை சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதே. அதற்கு பதிலாக என்னை சுட்டுவிடு. அந்த விபச்சாரியை பற்றி. விபச்சாரி, விபச்சாரி வீரனே, என் அல்லியையா உபச்சாரி என்றாய்? உன் வாயாளவளை உபச்சாரி என்று கேட்பதை விட ஊராரின் வாயாளவள் விதவை விதவை என்று இந்த காதுகள் கேட்பது திருப்தி அடையட்டும். மூர்த்தி, படித்தவனே, முட்டாளே, நீ என் அல்லிக்கு செய்த துரோகத்திற்கெல்லாம் பழி வாங்கி விடுகிறேன். அவரை பழிவாங்க நீங்கள் யார்? அல்லி, என்னையா யார் என்று கேட்கிறாய்? ஆமாம், உங்களை தான் கேட்கிறேன்.
அவரை சுடுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏன் அன்று குடிசையிலே இனி உன் துன்பமெல்லாம் நீங்கிவிடும் என்று கொஞ்சம் குலவிய காதலன் என்கிற உரிமை, உன் கண்ணாளன் என்கிற உரிமை. அத்தா, கேட்டாயா நீ? இன்னுமா அவன் மீது அன்பு காட்டுகிறாய்? 1000 சொன்னாலும் அவர் என்னுடைய பதி. என்னடி இங்கே நாடகம் ஆடுகிறாய்? இதனாலெல்லாம் உன்னை நான் நம்பி விடுவேன் என்று மனக்கோட்டை கட்டாதே. நீ கட்டறிந்தவள் என்பதை என் மனதில் இருந்து யாராலும் மாற்றவே முடியாது. கேட்டாயா அம்மா இந்த கேடு கட்டவன் சொன்னதை? இதையெல்லாம் உன்னால் எப்படி அம்மா சகிக்க முடிகிறது? அதுதான் தமிழ் மண்ணுக்குள்ள மகிமை, ஒரு பெண்ணுக்குள்ள பெருமை. சபாஷ்! பத்தினி வேஷம் பிரமாதம், பிரமாதம். அத்தா, இந்தாருங்கள். எந்த அள்ளியை ஆற தழுவினீர்களோ, ஏழை வீட்டில் கிடந்த எந்த அள்ளியை தாலி கட்டி தாரமாக்கினீர்களோ, எந்த அள்ளியின் வயிற்றில் உங்கள் அன்பின் சின்னமாக தவழ்ந்து இதோ என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் திகைத்திருக்கும் இந்த செல்ல கிளியையும் சேர்த்து துப்பாக்கியால் சுட்டு பொசுக்கி விடுகிறது. அத்தா, அந்த குடிசையிலே இவருக்கு பட்ட காயத்துக்கு மருந்திட்ட காட்சியை கண்டு அதனால் கொண்ட சந்தேகத்தால் தானே என்னை இப்படி எல்லாம் பேச துணிந்தீர்கள். அழுது கொண்டே பிறந்து அதட்டலுக்கு பயந்து கொண்டவனுக்கு நடுங்கி பதியே தெய்வம் என வாழும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சந்தேகம் எனும் பாம்புக்கு பலியாவதை போல் ஆகிவிட்டது என் வாழ்வு. பரவாயில்லை, ஆரோ குளமோ கிடைக்காமல் உங்கள் கையாலேயே சாகும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததல்லவா, அதுவே போதும். ஆனால் ஒன்று, எனக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்து இதோ நிற்கும் இவர் யார் தெரியுமா? ஒரு நாள் என் வாழ்வுக்காக உங்களிடம் பெட்டியை கொடுத்து அனுப்பியவர். என்ன, உன் வாழ்விற்காகவா? ஆமாம், என் தாயோடு பிறந்தவர், தந்தைக்கு மேலானவர், என் தாய் மாமன். என்ன? இப்போது சந்தேகம் தீர்ந்து விட்டதல்லவா? இனி என்னை சுடுங்கள், சுட்டு விடுங்கள், சுட்டு விடுங்கள். தம்பி, தம்பி, என்னடா துப்பாக்கியும் கைமா நின்னுட்டு இருக்கிறேன்? கடவுள் கடவுள்ங்கிறாங்களே, நம்ம அள்ளி தாண்டா கண் கண்ட தெய்வம். நம்ம குடும்பத்துக்கே குத்து வளர்க்கடா. மாசில்லாத மாணிக்கண்டா, அவளை சுட்டு விடாதடா. மூர்த்தி, பாண்டியா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு பாண்டியா. மூர்த்தி, மூர்த்தி, மாசில்லாத நிலவு என்று என் அள்ளியை நீ தெரிந்து கொண்ட போதே என் கோபமெல்லாம் பறந்து விட்டது. என் அக்காள் சமாதியின் முன் நான் எடுத்துக்கொண்ட சபதம் நிறைவேறிவிட்டது. இனி என் அள்ளி நிம்மதியாக இருப்பாள். அமைதி, 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 சாந்தம், சாந்தம், பொறுமை. அதாவது சிறு விஷயம். இந்த பெட்டி யாருக்கு சேர வேண்டும்? இங்கே கொடு. அக்கா, நீ மயங்கி கிடந்தப்போ இதை நான் தானே எடுத்து வச்சேன். இந்தா. அத்தா, உரியவரிடம் சேர்க்கும் வரை இதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும்னு சொன்னீங்களே, இந்தாங்க. பாண்டியா, என்னை மன்னித்து விடு. இந்த பெட்டியை கொடுக்காமலேயே உன் குடும்பத்துல விளக்கேற்றி வச்சுட்டேன். அல்லி, அன்றும் இன்றும் என்றும் உனக்கு நான் அளிக்கும் ஒரே பரிசு பாண்டியன் பரிசு. மாமா, இது எனக்கு சேர வேண்டியதல்ல, இதுக்கு சொந்தக்காரவங்க இனிமே இவங்க தான். இது என்ன பெட்டி? மாயப்பெட்டியா அல்லது மந்திர பெட்டியா? கை மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். மந்திரமாவது மாயமாவது, மந்திரம் கால் மதிமுக்கால். கொஞ்சம் இப்படி கொடுங்க. இந்த பக்கமாப்பா. இதுவும் வேற மந்திரம் போடுறான். புடவைகள், நகைகள், பணங்கள், ஒரு கல்யாணத்துக்கே வேண்டிய சாமான்களா இருக்கு. மாலையே இருக்கு. அதை போட்டா பாண்டியா, இப்படி வா. இந்த மாலையை பிடிச்சுக்கோ. குடி, அரிக்குழந்து, இந்த மாலையை பிடிச்சுக்கோமா. போடு. தயங்காதீங்க மாமா, அப்புறம் மறி குழந்து 4 வீடாச்சு, நடுத்தருவில் ஒரு கடையாச்சுன்னு கோவிச்சுக்கிட்டு போயிட போகுது. சீக்கிரம் போடுங்க. போடு. போட். அட. போட். ஒருத்தர் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கணும். ஆமாமா. டேயப்பா, நீ மாலை போட்டது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கும் என் மீனாட்சி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஆமா.
வாங்க 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 வந்தியா வாங்க மீனாட்சி நான் ஏதோ இது கேட்கிறேன்